வணக்கம் நண்பர்களே, இது வீட்டு பயர் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரை பாஸ்தா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம பாஸ்தா எக் ஃப்ரை செய்ய முதல்ல பாஸ்தாவை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். அதுக்காக நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம பாத்திரம் ஏற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடேறட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்மளுக்கு பாஸ்தாக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் குடமிளகா ஒன்று, ஒரு 2 கேரட்டு, ஒரு 3 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 6 பீன்ஸு, இதான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த காய்கறிகள் வர ஒரு 1/2 கிலோ பாஸ்தாவுக்கு தேவையான காய்கறிகள். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பாஸ்தாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வடிச்சிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ பாஸ்தாவை நம்ம வடித்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம சட்டி ஏற்றி நம்ம பாஸ்தாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன: 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் கொஞ்சம், கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 3 முட்டை, தேவையான அளவு ஆயிலு, அப்புறம் சீஸ். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி ஏற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்டி காஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா, பீன்ஸு, குடமிளகா, கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். காய் மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த முட்டை காயோடு சேர்ந்து வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீஸ் சேர்த்துட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் மேலே லைட்டாக. அவ்வளோதான். வாங்க சாப்பிட்டு செஞ்சு எக் ஃப்ரை பாஸ்தாவை சாப்பிட்டு பார்த்துடலாம். இன்னும் ஒரு கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்குது. வேற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.